بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்கின்ற இயல்பான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை ஹலால் என்றும் ஹராம் என்றும் பட்டியல்கள் போட்டு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குகிற அதே நேரத்தில் மனித சமுதாயத்தினுடைய இயல்புகளையும் அல்லாஹ் தன்னுடைய கருத்திலே வைத்துத்தான் எல்லா வசனங்களையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இஸ்லாம் இயல்புக்கு மாற்றமான ஒரு மார்க்கம் அல்ல. மனித இயல்பில் எவைகளெல்லாம் இருக்குமோ அவற்றிற்கு அது மரியாதை தருகிறது. பொதுவாக ஒரு மனிதன் வாழ்கிற பகுதி மீது ஒரு பிரியம் இருக்கும். எந்த ஊரில் வாழ்கிறோமோ அந்த தெருவோட, அந்த ஊருடன், நகரத்துடன், நாட்டுடனே ஒரு பற்று இருப்பது என்பது மனித இயல்பு. அவர் அந்த இடத்துல இருந்து அவர் அனுபவிக்கின்ற அந்த மன உணர்வை போல வேறு இடத்துல அவரால் இருக்க முடியாது. எனவே பிறந்த ஊரின் மீதுள்ள பற்று என்பதும் நாட்டின் மீதுள்ள பற்று என்பதும் மனித இயல்பிலே உள்ளது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்று வருகிற ஹதீஸுகளில் படிக்கும்போது ஒரு அழுகை எங்கே இருந்தது என்றால், சொந்த ஊரை விட்டு விட்டு போகும்போது அந்த அழுகை வந்தது. நான் இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன், இந்த மக்கள் என்னை விரட்டுவதால் தான் மக்கா நகரமே உன்னை விட்டு நான் போகிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கிறது. அஹப்பு பிலாதில்லா, அல்லாஹ்வுடைய ஊர்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இதுதான் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இங்கே என்னன்னு கேட்டால், சொந்த நாட்டின் மீது ரசூலுல்லாவுக்கு இருக்கிற பிரியம் இங்கே வெளிப்படுகிறது. சஹாபிய பெருமக்களும் அப்படித்தான். அந்த நாட்டின் மீது உள்ள அந்த அன்பின் காரணமாக மக்காவிலிருந்து மதீனா போன பிறகு அங்கு அவர்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. எல்லா ஊரும் தான் வசிக்கிறோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி தான். ஆனால் ஒரு இடத்திலே பழக்கப்பட்டு போன பிறகு அந்த பழக்கம் என்பது, அந்த சூழல், சுற்றாடல் என்பது, அந்த கிளைமேட் என்பது, அங்கே பார்த்த பொருள்கள் என்பது எப்போதும் நினப்பில் இருக்கும். சஹாபிகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழலை பார்த்துட்டு ரசூல் அவர் துவா செஞ்சாங்க, இவங்களுக்கு மக்காவின் மீது இருக்கின்ற இந்த பிரியத்தை போல மதீனாவின் மீது இவர்களுக்கு பிரியத்தை நீ உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்லி மதீனா நகரத்துக்காக வேண்டி பிரத்யோகமான துவாக்களை செய்தார்கள். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரக்காலிலும், படிகளிலும், தராசுகளிலும் நீ பரக்கத்து செய்வாயாக, இங்கே இருக்கக்கூடிய கொள்ளை நோய்களை எல்லாம் இந்த ஊரை விட்டு நீ அகற்றி இந்த ஊரை நீ செழிப்பாக்குவாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா நகரத்தை அது ஹரமாக ஆக்கினார்களோ அதுபோல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்தை பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட நகரமாக ஆக்கினார்கள். மதீனத்து நபின்னு தான் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்னு அது மாறியது அல்லவா. சன்னம் சன்னமாகத்தான் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு மக்காவினுடைய நேசம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதீனாவும் நம்ம சொந்த ஊர் தான் அப்படின்ற சிந்தனை வந்தது. இங்கே நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, அப்போது ஒரு இடத்துல வாழும்போது அந்த நாட்டின் மீதுள்ள பிரியம் என்பது அல்லாஹ் இயல்பு வச்சிருக்கிறான். அந்த இயல்புக்கு மாற்றமானது அல்ல இஸ்லாம். சொந்த நாட்டை பிரியப்படுவது இது வரவேற்கத்தக்கது. எனவே தான் இந்த பிரியத்தின் வெளிப்பாடு தான் இந்த நாடு பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருகிறது. 600களிலே எல்லா நாட்டுக்காரங்க வந்தாங்க, டச்சு வந்தாங்க, பிரான்ஸுக்காரங்க வந்தாங்க, பிரிட்டிஷ்காரவங்க, இங்கிலாண்டு சொல்லுகிறோமே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது போன்ற பிரிட்டனிலிருந்து இந்த நாட்டை வியாபாரம் செய்வதற்காக இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்நாட்டில் ஏற்படுகின்ற பல்வேறு உள்நாட்டு போர்கள், சர்ச்சைகள், இவர்கள் கவனம் எடுத்து
இந்த நாட்டின் பகுதிகளை பிடிக்க தொடங்கினார்கள். முகலாயர்கள் காலத்திலேயே இந்த சர்ச்சை தொடங்கிவிட்டது. சன்னமாக பகுதிகளை கைப்பற்றி இந்தியாவினுடைய 40% ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. முழு இந்தியா இல்ல, 40% இந்திய பகுதிகள் அவர்கள் ஆட்சிக்கு கீழே போனது. அதுவரை இருந்த முகல் எம்பையர் என்று சொல்லுகின்ற முகலாய பேரரசு, அதன் மன்னர்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்ட பிறகு, சுல்தான்கள் என்று சில பேர் இருந்தார்கள், அவர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு, நிஜாம்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட பிறகு, நம்முடைய கரத்திலே இருந்துதான் இந்த நாடு பிரிட்டிஷாரால் கையகப்படுத்தப்பட்டது. எனவே முஸ்லிம்கள் தங்களுடைய ஆட்சி போனது என்பது ஒரு பக்கம், அந்நியர்களின் ஆட்சி இந்த நாட்டில் ஏற்பட்டு விட்டது என்கின்ற ஒரு கலக்கம், தொடர்ந்து ஈமான் இஸ்லாத்தோடு வாழுகிற இந்த ஈமானிய உறவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சவால்கள், இது எல்லாம் ஏற்படுத்தி இது பண்ண பிறகுதான் ஆலிம்கள், முன்னாள் மன்னர்கள், நாட்டினுடைய பெரும் தலைவர்கள், முஸ்லிம் குடிமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதலாவதாக இந்த பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களின் மொழியை நாம் பேசுவதில்லை, அவர்களின் உடையை நாம் உடுத்துவதில்லை, அவர்கள் செய்கிற வியாபார பொருட்களை நாம் வாங்குவதில்லை. இதெல்லாம் முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தங்கள். ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்கின்ற சட்டத்தை எல்லாம் நாம் தான் கொண்டு வந்தோம். 200 ஆண்டு கால பிரிட்டிஷுக்கு எதிரான முஸ்லிம்களின் போராட்டம், பல இன்னுயிர்கள் நீத்துத்தான் இந்த சுதந்திரம் பெறப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே 100 வருஷம் நம்ம மட்டுமே போராடி கொண்டிருந்த, முஸ்லிம்கள் மட்டுமே முன்னெடுத்த இந்த போர், சுதந்திர போர், ஒரு கட்டத்தில் எல்லா மக்களாலும் இணைத்து செய்யப்பட்டால்தான் அது சாத்தியம் என்ற முடிவுக்கு முஸ்லிம்கள் வந்தார்கள். சுதந்திர போர் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் 1850ன்னு சொல்லுவாங்க வரலாறுல. நாம் சொல்லுவது என்னன்னா 1850 இல்லை, 1750 சிராஜ் தௌலா காலத்திலிருந்து தொடங்கிவிட்டது. அப்போ 750லிருந்து 850 வரை 100 ஆண்டுகள் தனித்து நாம் போராடி இருக்கிறோம். அதற்கு நாம் கொடுத்த விலை சாதாரணமானதல்ல. ஆனால் 850க்கு பிறகு சூழ்நிலை மாறுகிறது. எல்லாரையும் சேர்த்து தான் இந்த சுதந்திர போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு முஸ்லிம்கள் வருகிறார்கள். எல்லோரையும் இணைக்க ஆரம்பித்தார்கள். எல்லா மக்களையும் இணைக்கின்ற ஒரு நடுநிலைமையான ஒரு மனிதர் தேவை என்கின்ற முடிவுக்கு முஸ்லிம்கள் வந்தபோது, தென்னாப்பிரிக்காவிலிருந்து படித்துவிட்டு இந்த நாட்டின் மீதுள்ள பிரியத்தோடு வந்திருந்த ஒரு மனிதர் தான் காந்தி. அவர் எங்கே வருகிறார்? மஹ்மூதுல் ஹசன் என்கின்ற மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், தேவ்பந்தினுடைய அதனுடைய ஸ்தாபகர். அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டு ரொம்ப நாளாக இருந்து அவர் ரிலீஸ் ஆகிறாங்க. அந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு 10 பேரோடு ஒருவராக வந்து அமர்ந்திருந்த காந்தி அவரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டை எல்லா மக்களையும் அரவணைத்து இந்த சுதந்திரம் போர் நடைபெற வேண்டிய அவசியத்தை குறித்து அன்றைக்கு பேசப்படுகிறது. மகாத்மா காந்தி என்கின்ற இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். மகா ஆத்மா என்றால் அலீமுன் நஃப்ஸ் என்ற அர்த்தம். அலீமுன் நஃப்ஸ் என்கின்ற உருது வார்த்தையை முதலில் பட்டமாக கொடுத்தது முஸ்லிம்கள். காயிதே ஆசம் என்று சொல்வார்கள், சில பேருக்கு ரயீசுல் இஸ்லாம் என்று பட்டம் கொடுப்பார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் கொடுப்பார்கள். இவர்களுடைய சிறப்பை மென்மேலும் உயர்வுபடுத்துவதற்கு அலீமுன் நஃப்ஸ், உயர்ந்த ஆத்மா என்று பெயர் கொடுக்கப்பட்டது, பட்டம் கொடுக்கப்பட்டது முஸ்லிம்களால். இப்படி ஒருங்கமைக்கப்பட்டு முஸ்லிம்கள் பல்வேறு விதமான சுதந்திர போராட்ட நிகழ்வுகளிலே பங்கெடுத்தார்கள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உப்பு சத்தியாகிரகம்னாலும் வந்து நின்றுக்குருவாங்க, வெள்ளையனை எதிர்ப்பு போராட்டம்னாலும் முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் வந்துடுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கி எடுத்து ஒரு இராணுவமாக நடத்தி போராடலான்னா வாங்க, அதுலேயும் ஒரு 10,000 பேர் வரோன்னு போயிடுவாங்க. எப்படியோ எந்த கல் கொண்டு யார் எரிந்தாலும் சரி அதற்குள் நாங்களும் பங்களிப்பு என்று சொல்லுவது பின்னால் உள்ள காலங்கள். அதற்கு முன்னால் முஸ்லிம்கள் மட்டுமே எடுத்த அந்த போராட்டங்கள்.
எனவேதான் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் அளிக்கப்பட்டது, நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். பெரியதொரு சோகத்தை விளையை இஸ்லாமிய சமூகம் அந்த பிரிட்டிஷாரிடத்தில் கொடுத்தது. இன்றைக்கு அந்த இரத்தத்தின் விளைவு தான் இன்றைக்கு சுதந்திரம். இந்தியா கேட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரில் 96,000 பேர் முஸ்லீம்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ பேர் மூத்தாயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் நாம் இந்த உள்நாட்டு மக்களாக நம்மை நாம் சொல்லிக் கொள்வதற்கு கூட ஒரு கூட்டம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. முஸ்லிம்களுக்கான உரிமைகளை வழங்குவதிலே பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. தியாக சமுதாயத்தை இந்தியத்தின் துரோகிகளாக காட்டுவதற்கு முற்படுகிறார்கள் ஒரு கூட்டம். சமூகத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமிய சமூகத்திற்கு பல்வேறு பயங்கரவாத முத்திரைகள் குத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழலில் இந்திய முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல நாம் தவறிவிட்டோம். திப்பு சுல்தானை பற்றி பேச வேண்டும், பகதூர் ஷாவை பற்றி நாம் பேச வேண்டும். இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்ட அத்தனை தலைவர்களின் பெயர்களை எல்லாம் நாம் வாசித்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிற்கும் முஸ்லிம்களுக்குமான தொடர்பு என்ன என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக நாம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போது பேசப்படுகிறது. இந்த நாட்டுக்கு நமக்கு வரலாறே இல்லைன்னு சொன்னால் வரலாறு இல்லாத சமூகம் மிக விரைவில் அழிக்கப்படும். வரலாறுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும், அது சொல்லப்பட வேண்டும், அடுத்த சமுதாயத்திற்கு கடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலாவது சுதந்திர தின விழாக்கள், குடியரசு தின விழாக்கள் பள்ளிவாசல்களில் மதரசாக்களிலும் இஸ்லாமிய சமூகம் ஒன்றிணைந்திருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் அது பற்றி பேசப்பட வேண்டும் என்பதுதான் குடியரசு தின விழாவின் சிந்தனைகளாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்களை பெருக்குவானாக. மன நிம்மதியோடும் சுபிட்சத்தோடும் இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலங்கள் வாழ்கிற நல்லதொரு சூழ்நிலை உருவாக்கி தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.